ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் அதில் உள்ள 18 வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சோ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஒரு கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார். கிரீடம் என்று சொல்லும் போது அது ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது, அது ஒரு ராஜரீகத்தை காட்டுகிறது ஒவ்வொருவருக்கும். அதனாலதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உனக்குள்ளதை ஒருவனும் பற்றிக்கொள்ளாதபடி உன் கிரீடத்தை நீ பற்றிக்கொண்டிரு அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனித்தனியா இம்மையிலையும் மறுமையிலையும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் நமக்கு காட்டுகிற கிரீடம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 28:5 வாசிக்கும் போது, தேவனே நமக்கு கிரீடமா இருக்கிறார். நம்ம தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை நம் தலையாய் கொண்டு நாம் ஜீவிக்கிற சபைக்கு, தேவனை தலையாய் கொண்டு ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நமக்கு ஒரு மகிமையாய், ஆண்டவரை சுமக்கிற ஒரு பாக்கியமே நமக்கு ஒரு கிரீடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 21:12 நாம் வாசிக்கிறோம், அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் அவன் தலையில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, இந்த அத்தாரிட்டி இருக்கு பாருங்க, இது நம்முடைய தலையின் மேல ஆண்டவர் ஒரு கிரீடமாய், ஒரு அதிகாரமாய், ஒரு ஆளுகையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4:9 வாசிக்கும் போது, நம் ஞானத்தை சம்பாதிக்கும் போது அந்த ஞானம் நமக்கு ஒரு மகிமையான கிரீடத்தை அது சூட்டுகிறது என்று வாசிக்கிறோம். யோபு 31:36 யோபு சொல்லுகிறார், என்னுடைய ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா அந்த பதிலை நான் என்னுடைய கிரீடமாய் நான் சூட்டிக் கொள்வேனே என்று அவர் சொல்லுகிறார். சோ ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கும் போது அது நமக்கு ஒரு கிரீடமாய் மாறுகிறது. அதை நம்ம தூக்கி வைத்து ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். அது நமக்கு ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆளுகை கொடுக்கிறது. அது நமக்கு ஒரு கிரீடமாய் மாறுகிறது. நரைமயிர், ஆண்டவருடைய பாதையில நடந்து வாழ்க்கையை முடிக்கிற முதிர் வயதானவர்களுக்கு நரைமயிர் ஒரு கிரீடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். சோ இம்மையில ஆண்டவர் நமக்கு நிறைய கிரீடங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை அழகு பார்க்கிறார். இது மட்டும் இல்ல, மறுமையில நமக்கு அழிவில்லாத வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இம்மையிலையும் மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரீடத்தை நீங்கள் இழந்து கொள்ளாதபடி உங்கள் கிரீடத்தை நீங்கள் பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் இந்த நாட்களில கர்த்தர் உங்கள் மேல அப்படிப்பட்ட அதிகாரத்தை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை, ஞான வரங்களை, ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை கர்த்தர் அதிகாரப்படுத்துவாராக. அப்படிப்பட்ட ராஜரிகம் உங்களை தேடி வருவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். உங்கள் கிரீடத்தை பற்றி கொண்டிருங்கள். மகிமையுள்ள ஸ்தானத்துல நம்ம போய் நிற்கும் போது அழிவில்லாத வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.